ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஆல்ரெடி ஃபஸ்ட் இயல் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 2வது இயல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 2வது இயலில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் இருக்குது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். எந்த மரபை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சேர மரபை சேர்ந்தவர். 2ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். சிலப்பதிகாரம்னாலே இதெல்லாம் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லெசனுக்குள்ளே போகலாம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலிலும் மலையிலும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றைக் கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. சிலப்பதிகாரம் எதாவது போற்றுதுன்னு பாருங்க. நிலவின் குளிர்ச்சியை போற்றுது. கதிரவனின் வெம்மையை போற்றுது. மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுது. இதுட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அடுத்த பாடலுக்குள்ள போயிடலாம். இதுதான் வந்து சிலப்பதிகாரத்தோட முதல் பாடல். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளிர்த்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோற்று மேருவளம் திரிதலான். மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஓகேங்களா? இந்த பாடல் வந்து படிச்சுதான் ஆகணும். ஏன்னா திடீர்னு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்ற இவ் அங்கன் உலகு அளிர்த்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோற்று மேருவளம் திரிதலான். மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். எழுதியவர் இளங்கோவடிகள். ஓகேங்களா? இதற்கான மீனிங் பார்ப்போம். இப்ப இந்த பாடலுக்கான மீனிங், வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தையும் வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம். அந்த பாடலுக்கான அது கொஞ்சம் எளிமையான தமிழ்ல அந்த பாடல் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதற்கான பொருள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. பாருங்க. தேன் நிறைந்த அத்தி மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் எந்த மாலை அணிந்திருக்கிறான்? சோழ மன்னன் அத்தி மாலை. அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். இதுல பாருங்க, சோழனின் வெண்குடை எதற்கு உவமையாக கூறப்பட்டிருக்கு அப்படின்னா நிலாவுக்கு உவமையாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு நிலாவுக்கு உவமையாக கூறப்படுகிறது. இப்போ இதுல பாருங்க, இதை நம்ம எக்ஸ்ட்ரா பயன்படுத்திக்கலாம். சோழன் வந்து எந்த மாலைனா அத்தி மாலை. பாண்டியன் வேம்பு மாலை சொல்லுவான். சேரர்கள் பனம்பூ மாலை சொல்வார்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைட்ல. அடுத்தது பாருங்க, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழன். காவிரி பகுதிகளை ஆட்சி செய்பவன் தான் யாருன்னா சோழன் சொல்றாங்க. அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். இந்த காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலையும் பாய்ந்து கடைசியில போய் கடல்ல கலக்குதா? எல்லா பகுதியிலும் சுத்தி வந்துடுது. அதே மாதிரி கதிரவனும் இமயமலையை வலதுபுறமாக சுற்றி வருகிறது. ஓகேங்களா? பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலதுபுறமாக சுற்றி வருகிறது. இந்த காவிரி ஆறை எதற்கு உவமையாக கூறுகிறாங்க அப்படின்னா கதிரவனுக்கு உவமையாக கூறுகிறாங்க. கதிரவன் அப்படின்னா சூரியன் அர்த்தம்.
அடுத்தது பாருங்க, அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அது போல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம், மழையை போற்றுவோம். கடலை எல்லையாக கொண்டு ஆட்சி புரிபவன் யாருன்னா சோழன். ஆட்சியை செய்பவன் சோழன். ஓகேங்களா? கடலை எல்லையாக கொண்டு ஆட்சி செய்பவன் சோழன். அதே போல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால இந்த கடல் எல்லையையும் வானிலிருந்து பெய்யும் மழையையும் உண்மையாக சொல்லி நம்ம மழையை போற்றுவோம். இப்போ இதில் மொத்தம் 3 போட்டுறாங்க. என்னென்ன போட்டுறாங்க? நிலாவை போட்டுறாங்க. நிலா, சூரியன், லாஸ்டா மழை. இந்த 3ஐயும் இளங்கோவடிகள் தனது முதல் பாடல்ல போற்றி வணங்குகிறார். இதற்கான சொல்லும் பொருளும் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. திங்கள்னா நிலவுன்னு அர்த்தம். கொங்குனா மகரந்தம். அலர்னா மலர்கள். திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். மேருனா இமயமலை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலினா கருணை. திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்கள், திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேருனா இமயமலை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலினா கருணை. சிலப்பதிகாரம் மொத்தம் 3 காண்டங்களையும் 30 கதைகளையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா? அதெல்லாம் கீழே இருக்கும், அதை நம்ம கீழே பார்க்கலாம். இவங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. சேர மரபை சேர்ந்தவர்னு எது கூறுது அப்படின்னு கேட்பாங்க. சிலப்பதிகார பதிகம் தான் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுது. எந்த காலம்? 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுதான் தமிழின் முதல் காப்பியம் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இன்னும் நிறைய பேர் இருக்கு. அது 9th 10th அந்த மாதிரி போகும்போது அந்த ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கும். அதை அப்போ பார்க்கலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இது நிறைய டைம் கொஸ்டின் கேட்பாங்க. இரட்டை காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. பாருங்க, திங்கள், ஞாயிறு, மலை. திங்கள்னா நிலவு, ஞாயிறுனா சூரியன், அதற்கு இன்னொரு பேர் கதிரவன் சொல்லுவாங்க. மலை இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. ஓகேங்களா? சிலப்பதிகாரம்னாலே 3 காண்டம், 30 காதைகளை உடையது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கு. 9th 10th அந்த மாதிரி போகும்போது அதில் இருக்கும். சேர மரபை சேர்ந்தவர் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை இரட்டை காப்பியங்கள் எதை சொல்றாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்றாங்க. 3 இதை போட்டது என்னென்ன? திங்கள், ஞாயிறு, மலை 3ஐயும் போற்றுவதாக சிலப்பதிகாரத்தின் முதல் பாடல் அமைந்துள்ளது. ஓகேங்களா? அடுத்தது போலாமா? புக் பேக் பார்த்துருவோம். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் தான் ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன். ஓகேங்களா? வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, கரெக்டு தான். பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு, இது கரெக்டு. கொங்கு கூட்டல் அலர்னா கொங்கலர். அவன் கூட்டல் அலிப்போல். அவன் கூட்டல் அலிப்போல்னா அவனலிப்போல். அடுத்த பாடல் கவிதை பிழையில அடுத்தது பாத்தீங்கன்னா காணி நிலம். காணி நிலம் யார் எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியாரோட. அவருக்கு ஒரு மாளிகை வேண்டும், அந்த மாளிகைலாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த பாட்டை பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா
ஒளி முன் வர வேண்டும், அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு. பாருங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அவருக்கு வந்து ஒரு காணி நிலம் வேண்டும். காணி அப்படின்றது வந்து நிலத்தின் அளவை குறிக்கும் ஒரு சொல், ஓகேங்களா. அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இதற்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து தூய நிறத்துல தூண்கள் நிறைந்த ஒரு மாளிகை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு, ஓகேங்களா. கட்டித்தர வேண்டும். அந்த மாளிகையின் பக்கத்துல ஒரு கேணி, ஒரு கிணறு இருக்கணும். அந்த கிணத்தின் அருகே கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இளநீரும் கீற்றும் நிறைந்த ஒரு 10-12 தென்னை மரங்கள் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நிலா ஒளி படுமாறு அமைந்திருக்க வேண்டும் அந்த மாளிகை. முத்துச்சுடர் போல நிலா ஒளி படுற மாதிரி அந்த மாளிகை அமைந்திருக்கணும். பக்கத்திலேயே வந்து குயில்கள் கத்துற ஓசை கேட்குற மாதிரி இருக்கணும், வந்து என் காதுல படணும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மாளிகை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல், தென்றல்னா காற்று, நல்ல ஜில்லுன்னு என்னோட மனசு மகிழ்வடைகிற மாதிரியான காற்று படுற மாதிரி அந்த மாளிகை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இதுதான் வந்து பாடல். பாருங்க, காணி, காணினா நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னா உள்ளம், ஓகேங்களா. பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் சொன்னல, ஓகேங்களா. நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், 10-12 தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும், காதிற்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். பாரதியார் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு கேட்பாங்க, 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன், ஓகேங்களா. இளமையிலேயே சிறப்பாக கவிப்படும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். எந்த மன்னர் வந்து பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கினார்னு கேட்பாங்க, எட்டயபுர மன்னர், ஓகேங்களா. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். கவிதையின் பாரதியார் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா கவிதை எழுதுறது ஃபேமஸ், ஓகேங்களா. அப்போ கவிதையின் வழியாக எதுக்காக அதிகமாக எழுதியிருப்பாருன்னா, நம் நாடு விடுதலை அடைவதற்காக கவிதைகள் அதிகமாக எழுதியிருப்பாரு. அதனால் விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காக எழுதியிருப்பாரு, பெண்ணுரிமைக்காகவும் எழுதியிருப்பாரு. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் தான் அதிகமாக எழுதியிருப்பார், ஓகேங்களா. என்னென்ன பாடல்? நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு 3 பாரதியாரோட ஃபேமஸானது. இப்போ பாஞ்சாலி சபதம் நம்ம சிலபஸ்லேயே தனியாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பாஞ்சாலி சபதம்னே கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த இது தனியாக நம்ம படிச்சுதான் பாஞ்சாலி சபதம் பாடல்கள், அது வந்து சிலபஸில் இருக்குது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்கள் இயற்றியுள்ளார். பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது, ஓகேங்களா. 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருக்கு வந்து பாரதி என்ற பட்டம் கொடுத்தது வந்து யாருன்னா எட்டயபுர மன்னன். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வு விட்டிருக்காரு. மண் உரிமைக்காகவும் எழுதியிருக்காரு, பெண் உரிமைக்காக எழுதியிருக்காரு, நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை அதிகமாக எழுதியிருக்காரு. மொத்தம் 3 முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாரதியாரோட பாடல்கள், கவிதை நூல்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, ஓகேங்களா. அடுத்தது போலாமா, புக் பேக் பார்த்துடலாம். கிணறு அப்படின்னா கேணி, சித்தம்னா உள்ளம், எல்லாம் சொல்லும் பொருள்ல இருந்தது. மாடங்கள் என்பதன் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தின் கூட்டல் இடையே, முத்துச்சுடர் இச்சு வரும், நிலா ஒளி. இப்ப நிலா ஒளினா நிலா வந்து இல்லு கூட்டல் ஆ லா, இல்லு கூட்டல் ஓ சேர்த்தோம்னா ஓ வரும், நிலா ஒளி, ஓகேங்களா. முத்துச்சுடர் போல என்ன இருக்கும், நிலா ஒளி இருக்கணும்.
தூய நிறத்தில் மாடங்கள் அமைந்திருக்க வேண்டும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வரணும். ஓகேங்களா? 3வது உரைநடை விளக்கம் போலாம். சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் 6th படிக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து படிங்க. இதெல்லாம் எதுவும் டேட்டாஸ் இருக்காது, நான் மார்க் பண்ணிக்கிறது மட்டும்தான் டேட்டாஸாக இருக்கும். எதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவை ஃபுல் லைன்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பெருங்கடல்கள் மலைகள் பலவற்றை கடந்து போகின்றாங்க. இப்போ வந்து ஒரு கண்டம் போகுதுன்னா திரும்பி வந்து அது எங்கேருந்து வந்து அந்த இடத்துக்கே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி இன்னொரு இடத்துக்கு வருது. இப்போ குளிர்காலத்தில் வேற ஒரு இடத்துக்கு போகும். கோடைக்காலம் அங்கே கோடைக்காலம் வந்துச்சுன்னா அங்கேருந்து எங்கே குளிராக இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். அந்த மாதிரி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா வலசை போதல் என்பது. நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, எதற்காகலாம் வந்து பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன அப்படின்னு. உணவுக்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஒரு இடத்துல இருக்க அந்த இடத்துல உணவு வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு உணவுக்காக. இருப்பிடம், அந்த இருப்பிடத்தை வந்து இப்போ காடுகள்லாம் நிறைய அழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த காட்டுலேருந்து வேற ஒரு காட்டுக்கு இடம்பெயருது, இருப்பிடத்திற்காக இடம்பெயருது. தட்பவெப்பநிலை மாற்றம், இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது குளிர்ச்சியான இடங்களை நோக்கி மாறுறது, தட்பவெப்பநிலை மாற்றம். இனப்பெருக்கத்திற்காக கூட போகுது. இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. எவற்றை அடிப்படையாக கொண்டு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதனை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு கேட்காங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இந்த 3ஐ அடிப்படையாக கொண்டுதான் பறவைகள் இடம்பெயர்கின்றன. என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து நிலம், நிலத்தை அடிப்படையாக கொண்டு. அடுத்தது விண்மீன், லாஸ்ட் புவியீர்ப்பு புலம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. நிலம், விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக பறவைகள் வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், வடக்கு டு தெற்கு, மேற்கு டு கிழக்கு, இப்படிதான் வந்து பறவைகள் இடம்பெயரும். ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக் பாருங்களேன். பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில தான் பறக்கின்றன. சில பறவைகள் என்ன பண்றனா இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவைகள் இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை. ஒரு சில பறவைகள் என்ன பண்ணுதுன்னா எந்த வழியா போகுதோ அதே வழியா ரிட்டர்ன் வந்துடும். இன்னொரு பறவைகள் என்னன்னா ஒரு வழியில போகும், வரதுக்கு வேறொரு வழியை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில பறவைகள் இடையில ஓய்வெடுத்து பறக்கும். சில பறவைகள் ஓய்வே இல்லாமல் டைரக்டாக பறக்கும் அப்படின்றது தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றம், இதுவும் இம்பார்ட்டன் தான். தலையில் வந்து சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். இந்த 3 பாயிண்ட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது கப்பல் பறவைன்னு ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிறாங்க, தெரிந்து கொள்வோம். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. சிறகே அடிக்காமல் பறக்கும், அதுதான் வந்து கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது வந்து கப்பல் கூளைக்கடான்னு சொல்லுவாங்க. கடற்குள்ளை பறவை மொத்தம் 3 இருக்கு. கப்பல் பறவை, கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா, கப்பல் கூளைக்கடா, இன்னொன்று வந்து கடற்கொள்ளை பறவை. 3 பேர் இருக்கு. கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. ஓகேங்களா? எத்தனை கிலோமீட்டர் பறக்கும்? 400 கிலோமீட்டர் சிறகடிக்காமல் பறக்கும்.
இவங்க தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களில் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்தப்புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். நாராய் நாராய் செங்கல் நாராயணா யாரு? சத்தி முத்தப்புலவர். எத்தனை வருடங்களுக்கு முன்பு எழுதியிருக்காருன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்காரு. அப்பாடலில் உள்ள தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகளின் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இப்ப நாராய் செங்கல் நாராய் எழுதினது யாருன்னா சத்தியமூர்த்தி புலவர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு? 1500 வருடங்களுக்கு முன்பு எழுதியிருக்காரு. அந்த பாடல்ல வலசை வந்த செய்தி பற்றி ஒரு பாடல் சொல்லுவாங்க. அது என்ன பாடல் அப்படின்னா, தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற பாடல் வந்து பறவைகள் வலசை வந்த செய்தியை பற்றி குறிப்பிடுகின்றது. ஓகேங்களா? இதுல பாருங்க, ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்படுது. ஐரோப்பாவில இருந்தா செங்கல் நாரைகள் தமிழகத்துக்கு வருது அப்படின்னு இப்ப இருக்கிற ஆய்வுல கூட உறுதிப்படுத்தியிருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது. வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக வந்து தமிழ்நாட்டுல வரும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அங்கே தீபாவளிக்கெல்லாம் கூட பட்டாசுலாம் கூட அந்த ஊர் மக்கள் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற டேட்டாஸ்லாம் கூட இருக்கு. ஓகேங்களா? தற்போது வெகுவாக அழிந்து வரும் உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி. முன்னாடிலாம் நம்ம வீட்டு காலையில் எழுப்புறதே சிட்டுக்குருவியாக தான் இருக்கும். கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இப்போலாம் அந்த சிட்டுக்குருவிகள்லாம் அதிகமாக பார்க்க முடியறதே இல்லை. அதான் இப்போ வெகுவாக வந்து அதிகமாக அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் குருவி பெண் குருவி ரெண்டுத்துக்குமான வேறுபாடு கொடுத்துருப்பாங்க. ஆண் குருவியின் தொண்டை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அடர் பழுப்பாக இருக்கும். டார்க்காக இருக்கும். ஓகேங்களா? பெண் குருவியின் உடல் வந்து மங்கிய பழுப்பு, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். டார்க்காக இருந்தால் ஆண், லைட்டாக இருந்தால் பெண். ஓகேங்களா? டார்க்காக இருந்தால் ஆண், லைட்டாக இருந்தால் பெண். ஓகேங்களா? சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி தான் வாழும். கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள். எத்தனை முட்டை? 3 to 6 முட்டைகள் வந்து இடும். 14 நாள் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சு பொரிக்கும். ஓகேங்களா? எத்தனை முட்டை வைக்கும்? 3 to 6 முட்டை. எத்தனை நாள் அடை காக்கும்? 14 நாள் அடை காக்குதுப்பா. 15வது நாள் குஞ்சு பொரிச்சோம். ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல இருக்க இந்த டாபிக்ல டேட்டாஸ். மனிதன் வாழ்ற எல்லா பகுதிகளிலும் சிட்டுக்குருவிகள் வாழும். ஒரே ஒரு பகுதி தவிர. எந்த பகுதினா துருவ பகுதிகளில் மட்டும் சிட்டுக்குருவி வாழாது. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்த டேட்டா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பகுதிகளில் சிட்டுக்குருவிகள் வாழ முடியாது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா எந்த பகுதினா துருவ பகுதி. ஓகேங்களா? இமயமலை தொடரின் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. இமயமலை 4000 மீட்டர் உயரத்துல கூட இதால வாழ்ந்துட முடியும். துருவ பகுதிகளில் வாழ முடியாது. ஓகேங்களா? சிட்டுக்குருவிகளோட உணவுகள் கொடுத்துருக்காங்க. புழு, பூச்சி, மலர், அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தனது குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். 10 to 13 ஆண்டுகள். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் என்னென்ன டேட்டா ஞாபகம் வச்சணும்? சிட்டுக்குருவினால உங்களுக்கு ஞாபகம் என்ன வரணும்? 3 to 6 முட்டையிடும். 14 நாள் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சு பொரிக்கும். அதனோட ஆயுள் காலம் 10 to 13 ஆண்டுகள். துருவ பகுதிகளில் வாழாது. மீதி எல்லா பகுதியிலும் வாழும். துருவ பகுதியில் மட்டும் வாழாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்படுவோம். சிட்டாய் பறந்து விட்டான், விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான பூச்சிகள் கிடைப்பதில்லை. நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பிறந்தாலும் பூச்சிலாம் செத்துருது. அதனால குருவிகளுக்கு தேவையான உணவுகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. அதிகமாக நம்ம தான் மரங்கள்லாம் அதிகமாக வெட்டி தள்ளிடுறோமே, அவரை வந்து குருவி கூடு கட்டி வாழ்றது. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள்
நம்ம இங்கே தாவர வேலிகளுக்கு பதிலாக இப்போ செயற்கை வேலிகள் தான். முன்னால அந்த குச்சியிலேயே வேலி போட்டிருப்பாங்க சுற்றிலும். இப்போ எல்லாம் கான்கிரீட் வேலி, இடையில கம்பிலாம் போட்டுறாங்க. அதில் போய் அதில் கூடு கட்டி வாழ முடியாது. ஓகேங்களா. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. ஓகேங்களா. அதான் நம்ம எல்லாமே வீடு கட்டிட்டோம் இடிச்சுட்டு. அப்புறம் எங்கே புதர் செடி கொடிகள்லாம் இருக்கிறது. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. ஆமா, கழுகு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டு போயிடுது சிட்டுக்குருவியை. இதால் அதிகமாக எதிர்த்து சண்டையிட முடியாது. இதுக்கு உணவு இல்லை, இருப்பிடமும் இல்லை. அதோட போய் போட்டியும் போடணும் மற்றதோட. அதனால இது ஈஸியாக அழிஞ்சிடுது அப்படின்றாங்க. ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். பறவை இனங்களை காப்பாற்ற நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். காக்கை குருவி எங்கள் சாதி யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுல ஒரு பாக்ஸ் கொஸ்டின் உள்ள இருக்கு. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாருன்னா டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. வெறும் அலின்னு மட்டும் படிக்கீங்க. அலின்னு மட்டும் படிச்சிங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. மாற்றி அடிச்சோம். ஆப்ஷன்லேயே 2-3 அலி கொடுத்துருவாங்க. அதனால சேர்த்து படிங்க, டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா. டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இவருங்க தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். ஓகேங்களா. தன் வாழ்க்கை வரலாற்று நூல் அதற்கு என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது யார் சொல்லியிருப்பார்னா சலீம் அலி தான் சொல்லியிருப்பார். ஆர்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகாலா. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம். கடற்கொள்ளை சிறகடிக்காமல் பறக்கும் பறவை, கப்பல் பறவை, கடற்கொள்ளை பறவை, கூளைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது எத்தனை 400 கிலோமீட்டர் வரைக்கும் சிறகடிக்காமல் பறக்கும். இது உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. ஓகேங்களா. இது சலீம் அலி சொல்லியிருப்பாரு. மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. இது இம்பார்ட்டன்ட் டேட்டா. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டேட்டா தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்னித்தாலஜினா பறவைகள் பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள். தட்ப வெப்பம். தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். வழி கூட்டல் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. புக் பேக்ல இருப்பாங்க இந்த கொஸ்டின். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. சிறகடிக்காமல் பறக்கும் பறவை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை. அது எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டர். இது 22,000 கிலோமீட்டர். ஓகேங்களா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்திமுத்தி புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய், அதுக்குள்ள என்ன இருக்கும்? தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுவிராயின் 2 பாடல் இருக்கும். ஓகேங்களா. தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுவிராயின் வலசை போதல் செய்தி பற்றி போயிருக்கும். சத்தியமுத்தி புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடல் எழுதியிருப்பார். ஓகேங்களா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1500 வருடங்களுக்கு